வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 4ஆம் தேதி செப்டம்பர் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸை வச்சு பைவட் பாயிண்ட் R1, R2, R3, S1, S2, S3 கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்குது 15 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 25,250 ஓப்பன் ஆனது. அதாவது நம்மளோட ரெசிஸ்டன்ட் 1ல நமக்கு ஓப்பன் ஆனது. ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ட் 2 பிரேக் அவுட் பண்ணாமல் ரெசிஸ்டன்ட் ஜோன் 1லேயே பவுன்ஸ் பேக் ஆகி பைவட் பாயிண்ட்டுக்கு வந்து சைட்வேஸில் மூவ் ஆகி பைவட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி 25,145 க்ளோஸ் ஆனது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெண்ட் லைனை டச் பண்ணியிருக்கு, ஆனால் பிரேக் அவுட் பண்ணலை. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணும்போது நிஃப்டி ஆல் டைம் ஹையை திரும்பவும் பிரேக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இங்கே நம்ம 296 கேண்டில்ஸை வச்சு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த இடத்த தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகலை. பிரேக் அவுட் ஆச்சுன்னா நிஃப்டி திரும்பவும் ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுற வரைக்கும் நிஃப்டி சைட்வேஸ்லேயே மூவ் ஆகுவதற்கு அதிக வாய்ப்புகளும் இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.